எங்க இருக்காடி உங்க ராணி? என்னடி பாக்குற? இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறியா? வேலை பார்க்கத்தா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வருவேன்? ஐயோ ஐயோ, பொட்டக்குடி ரொம்ப கத்தக்கூடாதுமா. இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை அவமானப்படுத்திருப்ப. அதுக்கெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி இன்னைக்கு வாயை திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாயை மூடிட்டு இருப்பே இல்ல? இத பாரு, இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்த பாக்குறியா? பயமா உனக்கா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? இப்ப எனக்கு இங்க என்னமாவது நடந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவோம் நினைக்கிறியா? உன்னை இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. அது நாளைக்கு. இன்னைக்கு நடந்தது தானே. ஆமா, நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த? என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டேல்ல? தா பாரு வந்துட்ட. என்ன தொழ முடியுமான்னு கேட்டேல்ல? இந்த பாலு மனசு வச்ச எதையுமே பக்குவமா பண்ணி முடிச்சிடுவா. உன்னை தொடறது மட்டும் இல்லடி, உன்னை அவனை எங்கடா கட்டி போட்டிருக்காங்க? வாசல்ல இருக்கிற மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. பார்ட்னர், வீட்டுக்குள்ள புகுந்து காலித்தனம் பண்ண அந்த காலி பயல இன்னைக்கு ஒரேடியா காலி பண்ணணும். இல்ல, ஒரே வெட்ல 2 துண்டாக்கணும். வாங்க பார்ட்னர். டேய், இவனை அடிச்சு கொல்லுங்கடா. நில்லு. நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் நான் இவனை இங்க கட்டி வச்சிருக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏயா, ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சு காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா? என்ன நாடகம் ஆடுறீங்க? எட்ரா சவுக்க. 35 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணவன். ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கிற தண்டனைய பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இவன் செஞ்சது தப்புதான். ஏன் செஞ்சா? ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கு ரோஷம் வராது? பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன். முறை தவறுத ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேலே என் தண்டனை கொடுக்க விரும்புனா இந்தம்மா நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சது தப்பே இல்ல, இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி. இந்தம்மா இந்த சவுக்காலிய இவனை நான் நாராக்குறி. என்ன சுமதி யோசனை பண்ற? வாங்கிக்க. இன்னைக்கு இவன் இங்க இருந்து உயிரோட போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. நீ செஞ்ச தப்புக்கு
அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன? ஏன் இந்த ஆளை மிலிட்டரியில விட்டாங்களோ தெரியல. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொன்ன கேட்கல, அனுபவி. தண்ணி பாம்பு அந்த சுமதியோட எப்பவும் சுத்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி பாம்பு, அது நீதானே டாவடிச்சிட்டு இருக்க. ஆமா, அதுக்கு என்ன போ? அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வே, நமக்கு இருக்கு வம்பு. நான் வர்றேன்பா. சாப்பிடுவாங்கம்மா, சாப்பிடுவாங்கம்மா. பசி இல்ல, காலையிலும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அப்படின்னா உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாம போய் தொலை. எதை நினைச்சு கத்துன? மோயினி நெஞ்சு கத்துட்டேன். என்னையா இது அக்கிரமம்? அந்த திமி பிடிச்ச கதை பண்ண தப்புக்கு அப்பா உன்னை சோறுதான் இல்லாம கட்டி போட்டாரே. ஏய்யா, கொஞ்சம் மோர் சோறு கரைச்சு கொண்டாந்துருக்கேன், கொஞ்சம் சாப்பிடியா? நான் இந்த கட்டுப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இத பாரு, எப்பவும் ஒத்துக்க, சும்மா ஒரு மரியாதைக்கு தான். உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு அழகி. நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல, தண்டிச்ச முறைதான் தப்பு. அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். ஆமாயா, நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கோவம் வந்தா நான் வர கொடுக்க முடியாது தானே? அதை விட்டுட்டு என்னென்னோ பண்ணிட்டு வந்திருக்கிய. உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி. ஏதோ ஒரு வேகம், அவ திமிர அடுக்கணும்னு தோணிச்சு. எனக்கு தெரியாம இந்த காரியம் செஞ்சுட்டேன். நீயே சொல்ல அழகி, நான் செஞ்ச தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாது, அதுக்காக நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. யோ, கொஞ்சம் மோராவது குடியா. எனக்கு வேண்டிய எடுத்துட்டு போயிடு. தாகமா இல்ல? தாகமா தான் இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை, இப்ப அனுபவிக்கிறேன். நீ போயிடு. பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, சூட ஆக்கி வச்சிருக்கேன், வரேன். ஆஹா ஆஹா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஊடலில் வந்த சொந்தம், ஊடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன? காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே. ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே.
ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே. என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே. பொன்னிலே பூவை அள்ளும் பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை நின்றதே. கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே. அன்பே இன்பம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன. காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினேன் எந்தன் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினேன் எந்தன் நெஞ்சில். கூடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன. காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினேன் எந்தன் நெஞ்சில். அவ கையில பாம்பு புடுங்க. பொம்பளை அவ ராட்சசி பேய் பிசாசு மூதேவி. அப்படிதான் திட்டக்கூடாது. அவளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே. பின்ன அவ செஞ்ச காரியத்தை கொஞ்சுவாங்களோ? அவள 3 நாளைக்கு மொட்டை வெயில பொட்டை காட்ட கட்டி போனையா? ஐயோ ஐயோ பூமாரி மேனிமா பொசுங்கி போயிடும். யோ இத பாரு, அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. உன் மேல ஒண்ணும் தப்பு இல்லைன்னா இவனை பிடிச்சி அடின்னு சொன்னப்போ என்ன செஞ்சாவ? அடிச்சாளா? இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ தப்ப அவ உணர ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுது. மாமோய், நீ பேசுறத பார்த்தா அவ செஞ்சது சரின்னு சொல்ற மாதிரி இருக்க. அவ செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்லலடா. இனிமே அவ செய்ய போறதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதியா? நாய்வா நிமித்த முடியாது. நான் இப்ப எவ்வளவு மாறி இருக்கேன். அப்படியே அவ்வளவு மாறிட போறா இல்லன்னா நானே மாத்திடுவேன். சரி சரி, நான் தோட்ட சுத்தி பார்த்துட்டு வரேன். நீங்களா வீட்டுக்கு போங்க. என்னக்கா ரூட் மாறுது? என்னடா? அன்னைக்கு அவரை மாமான்னு கூப்பிட சொன்னியே, அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் போல இருக்கு. என்ன வளர? நான் சின்ன பையனாச்சே, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவரை நினைச்சிட்டு இருக்கேன்னு கூட சொன்னேனா? அவர் இல்லாட்டி சீமையில எனக்கு ஒரு மாப்பிள்ளையே கிடைக்காதோ? எனக்குன்னு ராசா எங்கேயாவது பிறந்திருப்பான். கண்ணை மூடி சாமி கும்பிடும் போது மணிச்சத்தம் கேட்டா கும்பிடுறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நிஜமாவே நடக்குமா? நிஜமாவா சொல்ற? ஆமாமா சரளா. அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ நீ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கியா? சரிம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்ல, வா போலாம். சின்னம்மா
இப்ப நீங்க என்ன நினைச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன நினைச்ச? ஒண்ணு நினைச்சு சாமி கும்பிடலையே. இப்படியே மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம மறிக்கிட்டே இருந்தா உடம்பு மெலிஞ்சு போயிடுமா, பால் குடிச்சா கசக்குமா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இத பாரு, சொல்றத கொஞ்சம் புரியும்படியா சொல்லி தொலை. ஜாட பேசுறா ஜாட. டக்குன்னு போயிட்டு உடைச்சிட்டுமா? உடைச்சு தொலை. பாலுவை நீங்க விரும்புறீங்க. உள்ளத சொன்னா உடனே கோபம் தாமா வரும். நீங்க ஆத்திரப்பட்டு நான் பல தடவை பாத்திருக்கேன். ஆனா ஆசைப்பட்டு தவிக்கிறத இப்பதானே பாக்குறேன். உண்மையை சொன்னா உதவி செய்யறேன், இல்லன்னா உங்க இஷ்டமா. சரளா, நீ சொல்றது உண்மைதாண்டி. ஆரம்பத்துல அவரை நான் வெறுத்தேன், எதிரியா நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவரு அவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி வந்து தொட்டத என்னால மறக்கவே முடியாது. ஆக இப்ப உங்க நினைப்பெல்லாம் அவர் மேலதான். என்ன நான் நினைச்சது சரிதானா? சரிதான். ஆனா அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆளை வச்சு அடிச்சேன், குதிரையில கட்டி இழுத்தேன். என் மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குமோ யாருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் செஞ்சது ரொம்ப தப்புதாண்டி. ஆரம்பத்துல அவரை வெறுத்த நீங்க இப்ப அவரை விரும்புறீங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல உங்களை வெறுத்த அவரும் இப்ப உங்களை விரும்பல இல்லையா? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும் இல்ல? சொல்ல முடியாதுமா. எதுக்கு நான் போய் தெரிஞ்சுட்டு வரவா? ஆமா, நீ போய் எப்படி தெரிஞ்சுக்குவ? அதெல்லாம் ஒரு கலமா, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இப்ப என் வேலையை பாருங்களேன், அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன். பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. அம்மான பாரு மாடு கட்டி மாயா மரம் ஏறு, பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு. யோ யோ யோ, கொஞ்சம் நில்லையா, கொஞ்சம் நில்லையா. நம்ம பெஞ்ச் வண்டில குந்திக்கிறியா? குந்திக்கோ. அம்மான பாரு மாடு கட்டி. அப்பா, உங்க அம்மா கிட்ட இன்னும் 10 முட்டைக்கு சேர்ந்துட்டாங்களா? சந்தோஷம். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. என்ன என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க சின்னம்மா சுமதிக்கும் ராஜதுரை தம்பிக்கும் கல்யாணம். ஆமா 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 ஆமா. எது கல்யாணமா? யாருக்கு? எங்க சின்னம்மாவுக்கு. எல்லாம் உன்னாலதாயா? கல்யாணம் ஆகாதனால தானே கண்ட காலி பசங்களும் என் முன்னகை பிடிச்சு இருக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை முடின்னு எங்க பெரிய உத்தரவு போட்டாரு. அப்போ இந்த கல்யாணம் சுமதியோட சம்மதத்தோட தான் நடக்குது? கரும்பு திங்க கசக்குமா? அவரும் பெரிய இடத்து பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து. எங்களுக்கெல்லாம் பட்டுப்படம் எடுத்துறதா சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கு வர எல்லா கூலிக்காரங்களுக்கும் வேட்டி சட்டியும் புடவை ஜாக்கெட் எடுத்துறதா ஐயா சொல்லிருக்காங்க. இத பாரு, பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்துறாத. வந்து விருந்து சாப்பிட்டுட்டு வேட்டி சட்டையை வாங்கிட்டு போ. எனக்கு அவ வேட்டி சட்டையா கொடுப்பாளா? என்ன விருந்து கூப்பிட்டாளா? அவளுக்கும் கொடுப்பேன், அவ அப்பனுக்கும் கொடுப்பேன். சொல்லுப்பா. கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு சின்னம்மா. சரடா, அவரை பாத்தியா? என்ன சொன்னாரு? உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் சுண்டக்கா மாதிரி அவர் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சுமா. அதனால மட்டும் அவருக்கு என் மேல விருப்பம்னு சொல்லிட முடியுமா? உங்க மேல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் அவருக்கு ஏன் கோபம் வரணும்? ஏமாற்றத்தால அவர் முகம் ஏன் கருத்து போகணும்? பொடி, என் பேரை கேட்டாலே அவர் கோபம் வரும். அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அவர் உங்களை விரும்புறத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன மரியாதை எனக்கு ரொம்ப பலமா இருக்கு. துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. யோ, அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஆத்திரம் வருதியா? பாருங்க, முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் கிளறாதீங்க. யோ, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேயா. அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணியே, இன்னைக்கு பண்ண பார்க்கலாம். ஏதோ தெரியாதரமா நடந்து போச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? ரைட், என்ன மன்னிச்சிடுங்க. நோ, நான் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. கொடுத்ததெல்லாம் வட்டி முதலமா திருப்பி வாங்கிக்க.
வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழ்விலே வரும் அன்பே வா. கண்ணே வா, நிலாமுகம் கண்டேன் வா, ஒரே சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழ்விலே. இரும்பாக நினைத்தேனே கரும்பாக இனித்தாயே, என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே. இரும்பாக நினைத்தேனே கரும்பாக இனித்தாயே, என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே. காணாத சொர்க்கம் உந்தன் காதல் அல்லவா. லா 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 லா. தீராத மோகம் தந்த தேவி இங்கு வா, என் வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழ்விலே வரும் அன்பே வா. கண்ணே வா, நிலாமுகம் கண்டேன் வா, ஒரே சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழ்விலே. சொன்னாலும் தீராது, சும்மாவும் போவாது, சூடான பன்னீரில் நீராடவா. சொன்னாலும் தீராது, சும்மாவும் போவாது, சூடான பன்னீரில் நீராடவா. பூவாடும் தேகம் எங்கும் வாசம் கொண்டு வா, நான் பாடும் பாடல் எங்கும் நேசம் உண்டு வா. என் வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழ்விலே வரும் அன்பே வா. லா 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 லா. இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பே வா, வரும் அன்பே வா, வரும் அன்பே வா. லா 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 லா. கணபதி, நீ விநாயக பெருமானின் சுரூபங்கிறத மறந்துட்டு நான் உன்னை அக்லி எலிஃபென்ட் திட்டேன். நான் இப்ப பழைய சுமதி இல்ல, உன்னை என் தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன். நீங்க நல்லா இருக்கணுமா? யானைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். நீயும் வயிறார சாப்பிட்டு யானையோட போ. ராமையா, இவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க எல்லாரும் இனிமே எங்க அடிமை வேலை செய்ய வேண்டாம். நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ராமையா, இவங்களுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பு.
நீங்க போய் வேற ஏதாவது தொழில் கவனிங்க. எப்பவாவது ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட வாங்க, நான் செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணும்மா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்க நல்ல வரதுக்கு எல்லாம் நல்லா நடக்குங்க. சரி சரி வாங்க. அடுத்தது நீங்களா? வாங்க நாயுடு. என்ன கவுண்டர சின்ன நாய்க்கிற மணி, என்னப்பா அதெல்லாம்? பட்டாளத்தாரே, அவங்க நமக்கு நல்ல செஞ்சு ஊருக்கு நல்ல செய்யறப்போ குறுக்கடிக்கப்படாது. கங்காதரன், உங்க வீட்டை தவிர மத்தவங்க எல்லார் வீட்டையும் நாங்க வாங்கியாச்சு. பட்டாளத்தார சும்மா வீம்பு பண்ணாதீங்க. இருக்கிறதுலயே உங்க இடம் தான் கொஞ்சம் பெருசு. 3 கிரவுண்ட்ல நிலம், ஒரு கட்டடம், எல்லாமா சேர்த்து 70-80 போகும். குடுக்கிற 2 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க. நாங்க நல்லா தான் படைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க வேலையை பாருங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். சுத்தி இந்த குடும்பம் எல்லாம் காலி பண்ணிட்டு போன பிறகு நீ மட்டும் இங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? என்னையா பயமுறுத்துற? உன்னால ஆனத பாடுற. நான் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. கையா ஓங்குற, வெட்டி புடுவ வெட்டி. தம்பி நீ சும்மா இருப்ப. ராஜதர, உன் பணத்தால நீ எதை வேணாலும் வாங்கலாம். என்ன வாங்க முடியாது தெரிஞ்சுக்க. பல பாப்பலாம். போங்கடா போங்க. உங்களை ஓட ஓட வரட்ல. என் பேரு ராஜதுரை இல்ல. தள்ளி நில்லுங்க. அழகே போய் லைட் போடுமா. ஓடு. அழகே ஒரு போட கொண்டாமா. சீக்கிரம். கோபி கை காட்டாதே. அப்படி நில்லு. அப்படி நில்லு. ஓடிப்படா ஓடிப்படா. என்னங்க, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன? இந்த பாதகத்தை பெண்ண பாவிய பகைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்குங்க போராடுறது? நமக்காக இல்லாட்டியும் கூட நம்ம பிள்ளைங்களுக்காகவாவது அவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாங்க. பயப்படு. இன்னைக்கு வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லுவான், நாளைக்கு ஊரை விட்டே ஓடுன்னு சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கவா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நடந்தது பாலுக்கு தெரியக்கூடாது. அவன் ரொம்ப கோவக்காரன். அப்புறம் வெட்டு குத்துன்னு தப்பு தட்டாவுக்கு போயிடுவான். சரி சரி, இன்னொரு கூட கொண்டு வா. நீ சொல்றதுல உண்மையாடா? ஆமா மாமா, ராத்திரி என்ன அந்த பாம்பு கடிச்சிருந்தா என்னை இப்ப நீ பாத்திருக்கவே முடியாது. என்ன எழுப்புல? நான் தான்ப்பா சொல்ல வேணான்னு சொன்னேன். ஏன்னா உனக்கு வர வர கோபம் அதிகமா வருது. இருந்தாலும் இந்த சின்ன பையன் சொல்லிட்டான். அந்த பாம்பு தானா இங்க வரலைங்க. குழந்தை குட்டி இருக்கிற இந்த வீட்டுக்கு அந்த பாம்பை அனுப்பின அயோக்கிய யாருங்கிறது எனக்கு தெரியும். யார கேட்டுறா நீ உள்ள வந்த? நீ யார கேட்டுறா பட்டாளத்தார் வீட்டுல பாம்பை விட்ட? என்னையாடாங்கிற யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். கையில பணம் இருக்குங்கிற திமிரில எதையும் செய்ய அஞ்சாதவங்கிறதும் தெரியும். 4 காசை மூஞ்சில வீசி எறிஞ்சு 4-5 நாய்களை வேலைக்கு வச்சிருக்கேங்கிறதும் நல்லாவே தெரியும். கூலிக்கார பயல்களோட நான் சரிசமமா நின்னு பேசுற பழக்கமே கிடையாது. நீ நிக்கிறிய இந்த கார்பட்டோட விலை என்ன தெரியுமாடா? உன்னை விட விலை ஜாஸ்தி. அதை அழுக்காக்காம வெளியே போடா கூலிக்கார பயல. அழட்டிக்காதடா. கூலிக்காரன் தாண்டா. ஆனா இந்த கூலிக்காரன் தேவைப்பட்ட கொலைகாரனாவும் மாறுவான். பட்டாளத்தாருக்கும் அவரை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தது,
உங்க 2 பேருடைய குடலையும் உருவி மாலை போட்டுக்குவே ஜாக்கிரதை. இதை மரியாதையா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். பட்டா பாஸ்டர்ட்ஸ். தீபக், துப்பாக்கி ஏடுறா, அவனை சுட்டு தள்ளிடுறேன். அவசரப்படாதடா. எல்லாரும் என்ன மனசுக்குள்ளேயே திட்டுறான், இவன் வெளிப்படையா திட்டிட்டு போறான். பாஸ்டர்ட்னு என்ன பாலிஷ்டா சொல்லிட்டு போறான் பாத்தியா? அதே மாதிரி நாமும் பாலிஷ்டா நடந்துக்கணும். கொலப்பழி நம்ம மேல விடக்கூடாது. நம்மளை எதிர்த்தவனும் உயிரோடு இருக்கவே கூடாது. காரியத்தை தந்திரமா சாதிச்சுக்கணும். நரி மாதிரி, அதாவது என்ன மாதிரி.